ஹாய் அன்பு நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த 2024-25 இந்த கல்வியாண்டில் பாடப்புத்தகங்கள் மாறுமா மாறாதா அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு பெற்றோர்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கு. அதாவது குறிப்பாக 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு மாணவர்கள், இனிமேல் படிக்க போகிற மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த வருடத்தில் இருந்தே அடுத்த வருடத்திற்கான பாடப்புத்தகங்களை படிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இப்போ நம்முடைய நேயர் கூட ஒரு நபர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது நான் இப்போ 9th படிக்கிறேன், நெக்ஸ்ட்டு நான் 10th படிக்க போகிறேன், இனிமே என்னுடைய பாடப்புத்தகங்கள் மாறுமா மாறாதா அப்படிங்கிற மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. ஸோ இந்த எதிர்பார்ப்புக்கு விடை தரும் விதமாக, அல்லது இந்த எதிர்பார்ப்புக்கு கேள்விக்கு விடையை தரும் விதமாக நாமளும் நம்ம சார்பாக தேட ஆரம்பித்ததில் நமக்கு கிடைத்த முடிவுகள் என்ன, நமக்கு என்னென்ன விவரங்கள் கிடைச்சி அப்படிங்கிறது தான் நாம் இன்னைக்கு நம்முடைய சேனல் வழியாக வழங்க இருக்கிறோம். அதனால் நம்முடைய சேனலுடைய இந்த பணிக்கு, இந்த கல்வி பணிக்கு ஆதரவு தாருங்கள். உங்களுடைய முழுமையான ஆதரவு இருந்தால் மட்டும்தான் இந்த கல்வி பணியை, இந்த சேனலுடைய இந்த கல்வி பணியை தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல முடியும். அதனால் உங்களுடைய சப்ஸ்கிரைப் என்கிற ஆதரவை தாருங்கள், உங்களுடைய ஷேர் என்கிற ஆதரவை தாருங்கள். இந்த சேனல் அதிகமான நண்பர்களுக்கு சென்றடைய நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டு நம்ம இன்னைக்கு நம்முடைய விவரத்தை பார்க்கலாம். அதாவது புதிய கல்விக் கொள்கை, அதாவது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், தமிழகத்தில் குறிப்பாக இந்தியாவில் புதிய கல்விக் கொள்கையை 2024-25 ஆண்டு கல்வி முதல் அனைத்து வகுப்புகளுக்கும், அதாவது 10, 11 அப்படி இல்லை, 1 முதல் 12 வரை அனைத்து வகுப்புகளுக்கும் புதிய பாடத்திட்டம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாகவும், தேசிய பாடத்திட்டத்தை கட்டமைப்பை வெளியிட கல்வி அமைச்சகம் தயாராக உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதனால் இந்த தேசிய பாடத்திட்ட கட்டமைப்பு NCF என்பது தேசிய கல்விக் கொள்கையின் முக்கியமான அங்கமான பாடத்திட்ட வழிகாட்டுதலின் தொகுப்பாகும். கல்வி அமைச்சகம் இதுவரை ப்ரீ ஸ்கூல் முதல் 2ஆம் வகுப்பு வரையிலும் NCFஐ வெளியிட்டுள்ளது. மற்ற வகுப்புகளுக்கான பாடத்திட்ட கட்டமைப்பை வரும் மாதங்களில் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ அதனால் எல்லா கிளாஸுக்கும், எல்லா பாடத்திற்கும் புதிய பாடத்திட்ட அடிப்படையில் தான் இனிமே இந்த பாடத்திட்டங்கள் மாற்றப்படும், பாடத்திட்டங்கள் அனுசரிக்கப்படும் அப்படிங்கிறத மத்திய கல்வி வாரியம் தெளிவாகவே சொல்லிட்டாங்க. ஸோ இதில் என்ன சிக்கல்னா, நம்முடைய தமிழக அரசு இந்த பாடத்திட்டத்தை ஏற்றுக்கொள்ளுமா ஏற்றுக்கொள்ளாதா அப்படிங்கிற விஷயத்தை இன்னும் தெளிவாக அறிவிக்கவில்லை. அதாவது தமிழகம் மற்றும் மேற்கு வங்காளம் தவிர அனைத்து மாநிலங்களும் தேசிய பாடத்திட்ட கட்டமைப்பு தொடர்பான தங்களுடைய நிலை பத்திரங்களை சமர்ப்பித்துள்ளன. மேலும் தங்கள் மாநிலத்திற்கு சிறந்த பாடத்திட்டத்தில் அவர்கள் எதிர்பார்க்கும் விஷயங்களையும் குறிப்பிட்டுள்ளனர். நாங்கள் தற்போது மாநிலங்களின் நிலைப்பத்திரங்களை ஆய்வு செய்து வருகிறோம். அதன் அடிப்படையில் அனைத்து மாநிலங்களிலிருந்தும் சிறந்த நடைமுறைகள் தேசிய பாடத்திட்டத்தில் கட்டமைப்பில் சேர்க்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாநிலங்கள் NCFஐ அப்படியே ஏற்றுக்கொள்ளலாம் அல்லது சொந்த புரிதலின்படி மாற்றங்கள் செய்யலாம். இது மாநில அரசுக்கு உரிமை உள்ளது. புதிய புத்தகங்கள் வெளியிடப்பட்டதும் அரசு புதிய பாடத்திட்டத்தை முழுமையான வளர்ச்சிக்கான திறனாய்வு மற்றும் பகுப்பாய்வுடன் சீரமைக்கும் என கல்வி அமைச்சகத்தின் மற்றொரு அதிகாரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் இந்த மத்திய கல்வி வாரியம் என்ன நினைக்குன்னா, முழுமையாக பாடத்திட்டத்தை அடாப்டேஷன் பண்ணணும், எல்லா வகுப்பு மாணவர்களுக்கும் அடாப்டேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ அந்த விஷயத்தில் தமிழகம் மற்றும் மேற்கு வங்காளம் 2 மாநிலங்கள் தான் குறிப்பாக தங்களுடைய நிலைப்பாட்டையோ தங்களுடைய கருத்துக்களையோ தெரிவிக்கவில்லை. இதனால் இந்த விஷயத்தில் தமிழ்நாட்டில் இன்னும் ஒரு தெளிவான முடிவு எடுக்கப்படவில்லை. என்றாலும்
இந்த பாடத்திட்டம் மாற்றப்பட வேண்டும், பாடத்திட்டம் மறுசீராய்வு பண்ணப்பட வேண்டும் அப்படிங்கிறதுல மத்திய அரசு மிக உறுதியாக உள்ளது. அதற்கான அறிவிப்பும் வெளியாகி உள்ளது. ஸோ அதனால் நாம் என்ன நினைக்கிறோன்னா, இன்னும் வரக்கூடிய இந்த பாராளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு ஒருவேளை இதே ரூலிங் பார்ட்டி தான் இனியும் ஆட்சி அமைக்கும் என்றால் இந்த பாடத்திட்டம் மாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இல்லை வேற ஏதாவது ரூலிங் பார்ட்டி வந்தாங்க அப்படின்னா இந்த கல்விக் கொள்கையில் அவங்க என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து அமையலாம். ஸோ எனிவே எப்படி இருந்தாலும் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட போவதில்லை. அதனால் தமிழ்நாடு அரசு இது தொடர்பான ஒரு பொதுவான ஒரு முடிவை இதுவரையிலும் அறிவிக்கவில்லை. அதனால் இது தொடர்பான ஒரு குழப்பமான ஒரு நிலை தான் நம்முடைய மாணவர்கள் மத்தியில் இருந்துகிட்ருக்கு. ஸோ எனிவே மற்ற மாநிலங்கள் புதுச்சேரி கூட அறிவிச்சிட்டாங்க, நாங்கள் வரக்கூடிய 2024-25 கல்வியாண்டில் நாங்கள் பாடத்திட்டத்தை NCF உடைய பாடத்திட்டத்தை அமல்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. ஸோ மற்ற மாநிலங்கள்லாம் அறிவிச்சிட்ருக்காங்க. ஸோ மற்ற மாநிலங்களில் ஒரு சில மாநிலங்கள் ஒரு சில பாட புத்தகத்தில் சின்ன சின்ன அடாப்டேஷனோடு நாங்கள் இதை ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. ஸோ தமிழகத்துடைய அறிவிப்புக்காக மாணவர்கள் காத்திருக்கிறாங்க. ஸோ அந்த அறிவிப்பு மிக விரைவில் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நாமளும் நம்முடைய சேனல் சார்பாக அரசுக்கு அறிவிக்க விடுகிறோம். ஸோ எனிவே எப்படிப்பட்ட அறிவிப்பு வருது, எப்படிப்பட்ட நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்காக நாமும் காத்திருக்கிறோம். பை பாய்.